இயேசுவில் பிரியமானவர்களே, சாந்தகுமார் இன்று தனது பிறந்த நாளை கொண்டாடுகின்றார். இறைவன் இவருக்கு நல்ல உடல் உள்ள சுகத்தை, நல்ல எதிர்காலத்தை கொடுக்க இத்திருப்பலியிலே சிறப்பாக ஜெபிப்போம். மேலும் மரித்த சபரி அம்மாள் இவருடைய ஆன்மா இறைவனிடத்து இளைப்பாறுதல் அடைய இத்திருப்பலியிலே மிகச் சிறப்பாக ஜெபிப்போம். மூவொரு இறைவனின் திருப்பெயரால் இத்திருப்பலியை நாம் துவங்குவோம். தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே. நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. இத்தூய மறை நிகழ்விலே தகுதியான உள்ளத்தோடு பங்கு பெற நம்முடைய குற்றங்களுக்காக குறைகளுக்காக மனம் வருந்தி இறைவனிடம் மன்னிப்பை வேண்டுவோம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் நான் பாவி என்று ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் எப்பொழுதும் கன்னியான புனித மரியாளையும் வானதூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளே உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன். எல்லாம் வல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நிலையான நித்திய வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. ஆமென். மன்றாடுவோமாக. ஆண்டவரே எங்கள் இறைவா, உம்மீது நாங்கள் கொண்டுள்ள பற்றன்பில் எப்பொழுதும் மகிழ்ந்திருக்கச் செய்ய உம்மை வேண்டுகின்றோ. ஏனெனில் அனைத்து நன்மைகளுக்கும் ஊற்றாகிய உமக்கு நாங்கள் என்றும் பணிபுரிவதால் முடிவில்லா முழுமையான மகிழ்வை பெற்றுக்கொள்வோமாக. உம்மோடு தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற அவர் வழியாகவே உம்மை மன்றாடுகின்றோ. முதல் வாசகம். திருத்தூதர் யோவான் எழுதிய திருவெளிப்பாட்டிலிருந்து வாசகம். அதிகாரம் 4, இறைவார்த்தை 1-11 முடிய. சகோதர சகோதரிகளே, நான் ஒரு காட்சி கண்டேன். விண்ணகத்தில் ஒரு கதவு திறந்திருந்தது. நான் முதலில் கேட்ட அதே குரல் எக்காலம் போல முழங்கியது, இவ்விடத்திற்கு ஏறி வா, இனி நடக்க வேண்டியதை உனக்கு காட்டுவேன் என்றது. உடனே தூய ஆவி என்னை ஆட்கொண்டது. விண்ணகத்தில் அரியணை ஒன்று இருந்தது. அதில் ஒருவர் வீற்றிருந்தார். அவரது தோற்றம்
படிகக்கல் போலும் மாணிக்கம் போலும் இருந்தது. மரகதம் போன்ற வானவில் அந்த அரியணையை சூழ்ந்திருந்தது. அரியணையை சுற்றி 24 அரியணைகள் போடப்பட்டிருந்தன. அவற்றில் 24 மூப்பர்கள் வீற்றிருந்தார்கள். அவர்கள் வெண்ணாடை அணிந்திருந்தார்கள். தலையில் பொன்முடி சூடியிருந்தார்கள். அரியணையிலிருந்து மின்னலும் பேரிரைச்சலும் இடி முழக்கமும் கிளம்பின. அரியணை முன் 7 தீவட்டிகள் எரிந்து கொண்டிருந்தன. அவை கடவுளின் 7 ஆவிகளே. அரியணை முன் பளிங்கையொத்த தெளிந்த கடல் போன்ற ஒன்று தென்பட்டது. நடுவில் அரியணையை சுற்றிலும் 4 உயிர்கள் காணப்பட்டன. முன்புறமும் பின்புறமும் அவற்றுக்கு கண்கள் இருந்தன. அவ்வுயிர்களுள் முதலாவது சிங்கம் போலும், இரண்டாவது இளங்காலை போலும் தோன்றின. மூன்றாவதற்கு மனித முகம் இருந்தது. நான்காவது பறக்கும் கழுகை ஒத்திருந்தது. இந்த 4 உயிர்கள் ஒவ்வொன்றுக்கும் 6 சிறகுகள் இருந்தன. உள்ளும் புறமும் கண்கள் நிறைந்திருந்தன. தூயவர், 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 எல்லாம் வல்ல கடவுளாகிய ஆண்டவர், இருந்தவரும் இருக்கின்றவரும் வரவிருக்கின்றவரும் இவரே என்று அந்த உயிர்கள் அல்லும் பகலும் இடையராது பாடிக்கொண்டிருந்தன. அரியணையில் வீற்றிருப்பவரை, என்றென்றும் வாழ்பவரை அவை போற்றி புகழ்ந்து அவருக்கு நன்றி செலுத்திய போதெல்லாம் 24 மூப்பர்கள் அரியணையில் வீற்றிருந்தவர் முன் விழுந்து என்றென்றும் வாழ்கின்ற அவரை வணங்கினார்கள். தங்கள் பொன்முடிகளை அரியணை முன் வைத்து, எங்கள் ஆண்டவரே, எங்கள் கடவுளே, மாட்சியும் மாண்பும் வல்லமையும் பெற நீர் தகுதி பெற்றவர். ஏனெனில் அனைத்தையும் படைத்தவர் நீரே. உமது திருவுளப்படியே அவை உண்டாயின, படைக்கப்பட்டன என்று பாடினார்கள். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. பல்லவி. தூயவர், 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 எல்லாம் அல்ல ஆண்டவர். தூயவர், 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 எல்லாம் அல்ல ஆண்டவர். தூயகத்தில் இறைவனை போற்றுங்கள். வலிமைமிகு விண்வீர்வில் அவரை போற்றுங்கள். அவர்தம் வல்ல செயல்களுக்காய் அவரை போற்றுங்கள். அவர்தம் எல்லையில்லா மாண்பினை குறித்து அவரை போற்றுங்கள். பல்லவி. தூயவர், 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 எல்லாம் வல்ல ஆண்டவர். எக்காலம் முழங்கியே அவரை போற்றுங்கள். வீணையுடன் யாழ் இசைத்து அவரை போற்றுங்கள். மத்தளம் கொட்டி நர்த்தனம் செய்து அவரை போற்றுங்கள். யாழினை மீட்டி குழலினை ஊதி அவரை போற்றுங்கள். பல்லவி. தூயவர், 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 எல்லாம் வல்ல ஆண்டவர். சிலம்பிடும் சதங்கையுடன் அவரை போற்றுங்கள். கலீர் எனும் தாளத்துடன் அவரை போற்றுங்கள். அனைத்து உயிர்களே ஆண்டவரை புகழ்ந்திடுக. பல்லவி. தூயவர், 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 எல்லாம் வல்ல ஆண்டவர். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. லூக்கா எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். அதிகாரம் 19, இறை வார்த்தைகள் 11 முதல் 28 முடிய.
அக்காலத்தில் இயேசு எருசலேமை நெருங்கி வந்து கொண்டிருந்தார். அவர் சொன்னதை கேட்டுக்கொண்டிருந்தவர்கள் இறையாட்சி உடனடியாக தோன்றப் போகிறது என்று நினைத்தார்கள். அப்போது இயேசு மேலும் ஒரு உவமையை சொன்னார். உயர் குடிமகன் ஒருவர் ஆட்சியுரிமை பெற்று வர தொலை நாட்டிற்கு போக புறப்பட்டார். அப்போது அவர் தம் பணியாளர்கள் 10 பேரை அழைத்து 10 மினாக்களை அவர்களிடம் கொடுத்து அவர்களை நோக்கி, நான் வரும் வரை இவற்றை வைத்து வணிகம் செய்யுங்கள் என்று சொன்னார். அவருடைய குடிமக்களோ அவரை வெறுத்தனர். எனவே இவர் அரசராக இருப்பது எங்களுக்கு விருப்பமில்லை என்று சொல்லி தூது அனுப்பினர். இருப்பினும் அவர் ஆட்சியுரிமை பெற்று திரும்பி வந்தார். பின்னர் தம்மிடம் பணம் வாங்கியிருந்த பணியாளர் ஒவ்வொருவரும் ஈட்டியது எவ்வளவு என்று அறிய அவர் அவர்களை கூப்பிட்டு அனுப்பினார். முதலாம் பணியாளர் வந்து, ஐயா, உமது மினாவை கொண்டு 10 மினாக்களை சேர்த்துள்ளேன் என்றார். அதற்கு அவர் அவரிடம், நன்று, நல்ல பணியாளரே, மிக சிறிய பொறுப்புகளில் நம்பிக்கைக்கு உரியவராய் இருந்தீர். எனவே 10 நகர்களுக்கு அதிகாரியாய் இரும் என்றார். இரண்டாம் பணியாளர் வந்து, ஐயா, உமது மினாவை கொண்டு 5 மினாக்களை ஈட்டியுள்ளேன் என்றார். அவர், எனவே நீர் 5 நகர்களுக்கு அதிகாரியாய் இரும் என்று அவரிடம் சொன்னார். வேறொருவர் வந்து, ஐயா, இதோ உமது மினா, ஒரு கைக்குட்டையில் முடிந்து வைத்திருந்தேன். ஏனெனில் நீர் கண்டிப்புள்ளவர் என்று உமக்கு அஞ்சி இப்படி செய்தேன். நீர் வைக்காததை எடுக்கிறவர், நீர் விதைக்காததை அறுக்கிறவர் என்றார். அதற்கு அவர் அவரிடம், பொல்லாத பணியாளே, உன் வாய்ச்சொல்லை கொண்டே உனக்கு தீர்ப்பிடுகிறேன். நான் கண்டிப்பானவன், வைக்காததை எடுக்கிறவன், விதைக்காததை அறுக்கிறவன் என உனக்கு தெரியும் அல்லவா? அப்படியானால் ஏன் என் பணத்தை வட்டி கடையில் கொடுத்து வைக்கவில்லை? நான் வந்து அதை வட்டியோடு சேர்த்து பெற்றிருப்பேனே என்றார். பின்பு அருகில் நின்றவர்களிடம் அந்த மினாவை அவனிடமிருந்து எடுத்து 10 மினாக்கள் உள்ளவருக்கு கொடுங்கள் என்றார். அதற்கு அவர்கள், ஐயா, அவரிடம் 10 மினாக்கள் இருக்கின்றனவே என்றார்கள். அவரோ, உள்ளவர் எவருக்கும் கொடுக்கப்படும், இல்லாதோரிடமிருந்து உள்ளதும் எடுக்கப்படும் என உங்களுக்கு சொல்லுகிறேன் என்றார். மேலும் அவர், நான் அரசனாக இருப்பதை விரும்பாத என் பகைவர்களை இங்கு கொண்டு வந்து என் முன் படுகொலை செய்யுங்கள் என்று சொன்னார். இவற்றை சொன்ன பின்பு இயேசு அவர்களுக்கு முன்பாக எருசலேமுக்கு புறப்பட்டு சென்றார். இது ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். இறையேசுவில் பிரியமானவர்களே, நாம் விரும்பினாலும் விரும்பாவிட்டாலும் கடவுளின் ஆட்சியின் கீழ் நாம் வந்தே ஆக வேண்டும். கடவுள் எல்லாருக்குமே சில திறமைகளை கொடுத்திருக்கின்றார். இந்த உலகில் பிறந்த யாருக்குமே எந்த திறமையும் இல்லை என்று சொல்ல முடியாது. யார் அந்த திறமைகளை இனம் கண்டு அதை வளர்த்து கொள்ள முயற்சி செய்கிறார்களோ அவர்கள் இந்த சமூகத்தில் இன்றைக்கு போற்றப்படக்கூடிய எல்லா துறைகள்லையும் போற்றப்படக்கூடிய மனிதர்களாக இருக்கிறாங்க. யார் தன்னுடைய திறமைகளை வளர்த்து கொள்ளாமல் இருக்கிறது இருந்துட்டு போட்டோம், அது வாட்டில் ஒரு பக்கம் இருக்கட்டும் அப்படின்னு யார் நினைக்கிறாங்களோ ரொம்ப சாதாரணமான ஒரு வாழ்வை வாழ்ந்து இந்த உலகத்தை விட்டு செல்லுகிறார்கள். இன்றைய நற்செய்தியில் இயேசு ஒரு அற்புதமான ஒரு உவமையை சொல்லுகிறார். இன்றைக்கு வாசிக்கப்பட்ட அந்த நாணயத்தினுடைய பெயர் என்ன? மினா. ஒரு மினா அப்படின்னு சொன்னா எவ்வளவு தொகை தெரியுமா? யூத கலாச்சாரத்தில் ரொம்ப லோவஸ்ட் ரேட் ஆஃப் காயின் இருக்கிறதுலே ரொம்ப குறைந்த மதிப்புள்ள காயின் அப்படின்னு சொன்னால் தாலந்து என்று சொல்லுவார்கள். திராக்மா, ஒரு திராக்மா என்று சொல்லுவாங்க. இந்த திராக்மா அப்படின்னு சொன்னால் ஒரு திராக்மா ஒரு ஆளினுடைய ஒரு நாள் வேலை சம்பளம். சரியா? ஒரு திராக்மா அப்படின்னு சொன்னால் ஒரு ஆளினுடைய ஒரு நாள் வேலை சம்பளம்.
100 திராக்மா ஈக்குவல் டு 1 மினா. 100 திராக்மா ஈக்குவல் டு 1 மினா. அப்போனா எத்தனை நாள் காசு அது? 100 நாள் உழைப்பிற்கான ஊதியம் 1 மினா. அப்போனா ஏறக்குறைய 3 மாதத்துக்கு மேலே உழைத்தா ஒரு மனிதனுக்கு கொடுக்கப்பட வேண்டிய அந்த தொகை ஒரே நாளில் கொடுக்கப்படுகிறது. அப்போனா அது எவ்வளவு பெரிய ஒரு தொகை என்பதை நாம் யோசித்து பார்க்க வேண்டும். அன்புக்குரியவர்களே, இந்த உலகில் உயர வேண்டும் என்று சொன்னால் ரிஸ்க் எடுக்கணும்னு சொல்லுவாங்க. ஆமை தன்னுடைய கூட்டுக்குள்ளேயே இருந்துச்சுன்னு வைங்க, தலையையும் கையை காலையும் வெளியில தள்ளலன்னா அதுக்கு எந்த ஒரு ஆபத்தும் வராது. அது கூட்டுக்குள்ளேயே தன்னுடைய தலையையும் கைகளையும் ஐம்புலன்களையும் அடக்கி கூட்டுக்குள்ளேயே வச்சிருந்துச்சுன்னா அதுக்கு எந்த ஒரு பாதிப்பும் பெரிதாக நேரிடாது. ஆனா அந்த ஆமை உயிரோடு இருக்கணும்னா தலை வெளியில வரணும், உணவுகளை சாப்பிடணும். கம்ஃபர்டபுள் ஜோனுக்குள்ளேயே இருக்கிற அப்படின்னு சொன்னால் எந்த ஒரு பெரிய மாற்றத்தையும் அந்த ஆமையால் கண்டுவிட முடியாது. மனித வாழ்வும் அதே போல தான். இன்றைக்கு உலகம் பல 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 ஆப்பர்ச்சுனிட்டிஸை நமக்கு கொடுத்துட்டே இருக்குது. பல வாய்ப்புகளை நமக்கு ஒவ்வொரு நாளும் கொடுத்து கொண்டே இருக்கிறது. கம்ஃபர்டபுள் ஜோனுக்குள்ளேயே வாழணும் அப்படின்னு சொன்னால் நம்மால் எந்த ஒரு பெரிய மாற்றங்களையும் கண்டுவிட முடியாது. குழந்தை கருவறைக்குள்ள கம்ஃபர்டபுளாக தான் இருக்கும். ஆனால் 10 மாதம் ஆனதுக்கு அப்புறம் கண்டிப்பாக என்ன ஆகி ஆகணும்? வெளியே வந்து ஆகணும். ஐயோ, வெளியில வந்தா குழந்தை அழுவுமே, அது கருவறைக்குள்ளேயே இருக்கட்டுமே சொல்ல முடியுமா? சொல்ல முடியாது. அதே குழந்தை ஒரு 3 வயசு 4 வயசு ஆயிடுச்சுன்னா வீட்டில இருந்து அம்மா அப்பாவுடைய அரவணைப்புல குழந்தை ரொம்ப சுகமா தான் இருக்கும், சந்தோஷமா தான் இருக்கும். ஆனா அதே குழந்தைய ஏன் ஸ்கூலுக்கு கொண்டு போய் விடுறோம்? ஸ்கூலுக்கு போகும்போது குழந்தை சிரிச்சுட்டு போகுமா? அழதான் ஆரம்பிக்கும், கண்டிப்பா அழதான் ஆரம்பிக்கும். ஆனாலும் நம்ம என்ன பண்ணுவோம்? கொண்டு போய் ஸ்கூலில் விடுவோம். அது ஸ்கூலில் இருக்கிறதோட வீட்டில் இருந்தால் நீங்கள் பாதுகாப்பாக பார்த்துப்பீங்க, குழந்தைக்கு தேவையானதெல்லாம் கொடுப்பீங்க, எல்லாத்தையும் கம்ஃபர்டபுளாக வச்சுப்பீங்க. ஆனாலும் ஒரு ரிஸ்க் எடுப்பீங்க. ஏன்னா என் குழந்தை ஸ்கூலுக்கு போகும்பொழுது தான் இந்த உலகத்தை பற்றி தெரிந்து கொள்ளும், பல ஞான காரியங்களை கற்றுக்கொள்ளும், இந்த உலகில் இருக்கிற அறிவியல் எல்லாம் என் குழந்தை அறிந்து கொள்ளும் என்கிற ஒரு எண்ணத்தில் தான் ஒரு ரிஸ்க் தான். ஸ்கூலுக்கு கொண்டு போய் வீட்டுக்கு கூட்டிகிட்டு வர்றது ஒரு ரிஸ்க் தான். இருந்தாலும் நாம் துணிந்து எடுப்போம். அதே பிள்ளை ஒரு 24-25 வயசு ஆயிடுச்சுன்னா, ஒரு திருமண வயசு ஆயிடுச்சுன்னா, இன்னைக்கு எத்தனையோ திருமணங்கள் விவாகரத்துல போய் முடியுது, எத்தனையோ திருமணங்கள் எவ்வளவு பிரச்சனைகள் நடக்குது. இருந்தாலும் உங்க பிள்ளைக்கு திருமணம் செய்யாம இருப்பீங்களா? செய்யாம இருப்போமா? ரிஸ்க் தான். ஆனாலும் அவருடைய வாழ்க்கை எதிர்காலத்தில் நல்லா இருக்கணும் அப்படின்னு சொன்னா நாம் அந்த ஒரு முடிவை ஒரு துணிந்து எடுத்தாக வேண்டும். அன்புக்குரியவர்களே, ரிஸ்க் எடுக்கல அப்படின்னு சொன்னா, நாம் முயற்சி செய்யவில்லை என்று சொன்னால், உழைக்க நமக்கு மனமில்லை என்று சொன்னால் நிச்சயமாக பெரிய பெரிய காரியங்களை வாழ்க்கையில நாம் சாதிக்கவே முடியாது. பைபிள்ல பார்த்தீங்கன்னா நிறைய உதாரணங்களை என்னால் கொடுக்க முடியும். யார் ரிஸ்க் எடுத்ததுனால இன்றைக்கு வரைக்கும் ஆபிரகாம் எத்தனையோ நூற்றாண்டுகளுக்கு முன்பாக வாழ்ந்தவர். இன்றைக்கும் ஆபிரகாமை பற்றி பேசுறோம் அப்படின்னு சொன்னா அவர் ரிஸ்க் எடுத்த ஒரே காரணத்தினால தான். இறைவன் அவருக்கு பேசுகிற பொழுது சொல்றார், உன் சொந்த வீட்டிலிருந்து உன் தந்தையின் இனத்தாரிடமிருந்து எல்லாத்தையும் பிரிஞ்சு நான் உனக்கு காட்டுற தேசத்துக்கு வா. அவர் சொந்த வீட்டில் இருந்திருந்தா உறவினர்களோட கம்ஃபர்டபுளா இருந்திருக்கலாம். இருந்தாலும் கடவுள் சொல்வதை கேட்டு ஒரு ரிஸ்க் எடுக்க ஆரம்பிக்கிறார். கடவுள் பார்த்துப்பார் அப்படின்ற ஒரு உணர்வோடு தன்னுடைய சொந்த வீட்டிலிருந்து இனத்தாரிடமிருந்து உறவினர்களிடமிருந்து பிரிந்து கடவுள் காட்டுகிற தேசத்துக்கு போறார். எவ்வளவு பிரச்சனைகளை வழியில் சந்தித்தாலும் இறைவனுடைய உறவில் நிலைத்திருந்ததனால அந்த ரிஸ்க் எடுக்க கடவுள் எனக்கு துணை இருப்பார் அப்படின்ற ஒரு துணிவு இருந்ததனால அவரால் இன்றைக்கு விசுவாசத்தின் தந்தையாக மிக பெரும் இரு இனங்களுக்கு, இன்னைக்கு யூதர்கள் சொல்றவங்களுக்கும் இஸ்லாமியர்கள் என்று சொல்கிறவர்களுக்கும் ஒரு குல முதுவராக ஒரு தந்தையாக இன்றைக்கு இருக்கக்கூடிய பாக்கியத்தை அவர் பெற்றார். அன்புக்குரியவர்கள், நோவாவுக்கும் அதே மாதிரி தான். உலகம் அழிய போகுது அப்படின்னு சொன்ன பொழுது, இத்தனை நாட்கள் மழை பெய்ய போகுதுன்னு சொன்ன பொழுது எங்க தண்ணி ஆறு ஏறி குளம் இல்லாத இடத்துல ஒரு பெரிய பெட்டகத்தை கட்ட சொல்றாரு. ரிஸ்க் எடுத்தாரு. கடவுள் மேல நம்பிக்கை. கடவுள் சொல்றாரு, அவர் என்ன பார்த்து பாருன்ற நம்பிக்கையில எல்லோரும் கேவலமாக பார்த்தாலும் யார் என்ன சொன்னாலும் பரவாயில்லைன்னு சொல்லி அவர் ரிஸ்க் எடுத்தார். அவருடைய குடும்பம் காப்பாற்றப்பட்டது. மோசேவும் அதே மாதிரி தான். மாமனாருடைய ஆடுகளை சாதாரணமா மேய்ச்சிட்டு போயிருந்திருக்கலாம். ஆனா கடவுள் அழைத்த பொழுது கடவுள் என் கூட இருப்பார். தன்னால 4 வார்த்தை சேத்தாப்புல பேச தெரியாது, திக்குவாய் உடையவர். இருந்தாலும் கடவுள் மீது நம்பிக்கை வைத்தவராக இஸ்ரேல் மக்களை எகிப்திலிருந்து அழைத்து வருகிற மிகப்பெரிய ஒரு பொறுப்பை ஏற்றுக்கொண்டார். சாதாரணமான வேலை கிடையாது. நிறைய போராட்டங்களை சந்தித்தார். மக்களிடமிருந்து நிறைய எதிர்ப்புகளை சந்தித்தார். ஆனால்
எல்லாவற்றையும் கடவுளுடைய பிரசன்னத்தோடு எதிர்கொண்டதனால இன்றைக்கு அவர் இஸ்ரேல் மக்களுடைய மிகப்பெரிய ஒரு இறைவாக்கினராக, மோசேவை போல கடவுளிடம் நெருக்கமான உறவு கொண்டவர் யாரும் இல்லை என்கிற அளவுக்கு அவரால் இன்றைக்கும் சமூகம் பேசக்கூடிய அளவுக்கு வாழ முடிந்தது. தாவீது கோலியாத்தோட சண்டை போடும் பொழுது அவன் ரொம்ப பொடிய, நமக்கு எவ்வளோ கதைகள்ல சொல்லியிருப்பாங்க. கோலியாத் அவ்வளோ பெரிய ஒரு ஜைஜாண்டிக் ஃபிகர், அவ்வளோ பெரிய ஒரு ஆளு. இருந்தாலும் தாவீது கடவுள் மேல நம்பிக்கை வைத்து ஒரு ரிஸ்க் எடுக்கிறார். கடவுள் என் கூட இருப்பாரு, போனா நம்ம உயிர் தான் போகும், ஆனா ஜெயிச்சா என் ஒட்டுமொத்த இஸ்ரேல் மக்கள் இனமும் பாதுகாக்கப்படும், ஒரு உயிர் கூட, என் உயிரை தாண்டி எந்த உயிரும் இங்க போக போறது கிடையாது. நம்பிக்கையோடு கடவுளுடைய துணையோடு சென்றார். அவர் ரிஸ்க் எடுத்தாரு, அவ்வளோ பெரிய வெற்றியை பெற்றார். இஸ்ரேல் மக்கள் எல்லா மனங்களிலும், இஸ்ரேல் மக்களுடைய எல்லா மனங்களிலும் ஒரு அரசன், ஒரு வழிகாட்டி என்று சொன்னால் இப்படித்தான் இருக்க வேண்டும் என்கிற அளவுக்கு, தாவீதை விட மிக உயர்ந்த ஒரு அரசர் இஸ்ரேல் குலத்திலேயே இல்லை என்கிற அளவுக்கு பேறு பெற்றவராக அவர் மாறினார். ரிஸ்க் எடுத்தாரு, வாழ்க்கையில் மிகப்பெரிய ஒரு இடத்தை அவர் அடைந்தார். எரேமியா இறைவாக்கினர், அவருக்கு பார்த்தீங்கன்னா கோவிலுக்கு எதிராக யார் பேசினாலும் இஸ்ரேல் மக்களால் ஏற்றுக்கொள்ள முடியாது. கோவில் என்பது அவங்களுடைய ரத்தத்துக்கு ரத்தம் போன்றது, அவங்க ரத்தத்தோட கலந்த ஒன்று. கோவிலுக்கு எதிராக இறைவாக்கு உரைத்து அவங்களை கல்லால் அடிச்சு கொன்னுடுவாங்க, இல்ல அவங்கள முச்சந்தில நிறுத்தி அவங்களுக்கு என்னென்ன கேவலமான தண்டனைகள் கொடுக்க முடியுமோ கொடுப்பாங்க. ஆனாலும் எரேமியா இறைவாக்கினர், கடவுள் எனக்கு சொன்னார், அதனால நான் செய்வேன். கடவுள் எனக்கு சொன்னதை எவ்வளவு பாதிப்புகள் வந்தாலும், எவ்வளவு இழப்புகளை நான் சந்தித்தாலும் அதை நான் செய்வேன் என்கிற ஒரே துணிவோடு இஸ்ரேல் மக்களுக்கு நடக்கவிருந்த மிகப்பெரிய அழிவுகளை பற்றி முன்னறிவிக்கிறவராக எரேமியா இறைவாக்கினர் இருந்தார். இன்றைக்கும் அவருடைய புத்தகத்தை, அவரை பற்றி நாம் இங்கு பேசிக் கொண்டிருக்கிறோம். அன்புக்குரியவர்களே, யார் வாழ்க்கையில துணிவோடு இருக்கிறாங்களோ, யார் தைரியத்தோடு இருக்கிறாங்களோ, ஒரு புதுசா பிசினஸ் ஸ்டார்ட் பண்றாங்க அப்படின்னு சொன்னா எல்லாமே அவங்க நினைக்கிற மாதிரி நடந்துராது, எல்லாமே கம்ஃபர்டபுளா இருந்துராது. ஒரு நாள் உயர்வு இருக்கும், ஒரு நாள் தாழ்வு இருக்கும், ஒரு நாள் வேற விதமான பிரச்சனைகள் வரும், போராட்டங்களை சந்திக்க முடியும், சந்தித்து தான் ஆக வேண்டும். ஆனாலும் யார் அதில் நிலைத்து நிற்கிறார்களோ அவர்கள் வெற்றியை கொணர முடியும். இன்றைக்கு ஜெயிக்கிறவங்க அதிகம் பேச மாட்டாங்க. இன்னைக்கு வாழ்க்கையில துணிவோடு ரிஸ்க் எடுக்க தயாரா இருக்கிறவங்க அதிகம் பேச மாட்டாங்க. நம்ம இந்த உவமையில ரொம்ப அழகா பார்த்தல, 10 மினாவை ஈட்டியவன் எதுவுமே பெருசா பேசல. ஐயா நீங்க எனக்கு ஒண்ணு கொடுத்தீங்க, இங்க பாருங்க, அதை வச்சு நான் 10 ஈட்டி இருக்கிறேன்னு சொல்லி கொடுத்துட்டு போயிட்டான். ஒண்ணுமே செய்ய மனமில்லாதவன் தான் இருக்கிறதுக்குள்ளே ஒரு நிறைவை காண தன்னையே செல்ஃப் ஜஸ்டிஃபிகேஷன் கொடுத்துக்கிறது. நான் செய்யறது கரெக்ட்னு சொல்லி தன்னையே ஒரு சுய ஆய்வுக்குட்படுத்தாம ஒரு சுய கம்ஃபர்டபிள்னஸ்ல இருக்கணும் அப்படின்றதுக்காக அதிகமாக பேசக்கூடியவர்களாக மாறிவிடுவார்கள். ஒருவன் இருக்கிறத ஜஸ்டிஃபை பண்றான் அப்படின்னு சொன்னா அவன் ரிஸ்க் எடுக்க தயங்குறான், அவன் ரிஸ்க் எடுக்க துணியல அப்படின்னு சொல்லி அர்த்தமாகிறது. அன்புக்குரியவர்களே, இன்றைக்கு உங்களுக்கு மிக துணிச்சலான முடிவை எடுக்க தைரியம் இருக்கிறதா? வாழ்க்கை பல பல வாய்ப்புகளை இன்றைக்கும் கொடுத்து கொண்டிருக்கிறது. 60 வயசு ஆனாலும் சரி, 70 வயசு ஆனாலும் சரி. சொல்லுவாங்க, ஒபாமா 56 வயதோ ஏதோ சம்திங், 60 வயதுக்குள்ள தன்னுடைய அரசியல் வாழ்க்கையை முடிச்சாரு. ஆனா ட்ரம்ப் அதுக்கப்புறம் தான் வாழ்க்கையை ஆரம்பிச்சார் அப்படின்னு சொல்றாங்க. இன்றைக்கு வயது என்பது முயற்சிகளை எடுப்பதற்கு ஒரு தடை என்றுமே கிடையாது. 40 வயசுல இருக்கிறவங்க எடுக்கலாம், 20 வயசுல இருக்கிறவங்க எடுக்கலாம், 13, 14 வயசுலேயே ஸ்டார்ட் அப் கம்பெனிக்கு CEO ஆனவங்க கூட இருக்கிறாங்க. இன்னைக்கு நிறைய பேர் நிறைய துறைகளில் சாதித்து கொண்டிருக்கிறார்கள். எல்லோருமே வாழ்க்கையில் எதையாவது நான் சந்தித்து துணிந்து போராட வேண்டும் என்கிற ஒரு உறுதியோடு இருக்கிறவர்கள். ஒரு நாள் தோற்கலாம், 2 நாள் தோற்கலாம், ஆனால் தோல்வி மட்டுமே அவர்களுடைய வாழ்க்கையில் நிலையாக இருந்து விடாது என்பது இன்றைய சமூகம் நமக்கு கற்றுத்தருகிற பாடமாக இருக்கிறது. இறைவன் இயேசு அதைத்தான் சொல்லுகிறார். கடவுள் மீது நம்பிக்கை வைத்து நாம் எடுக்கின்ற எல்லா முயற்சிகளிலும் ஒரு நாள் தோல்வி வரலாம், 2 நாள் தோல்வி வரலாம், ஆனால் தோல்வி மட்டுமே நிலையானது கிடையாது. நிச்சயமாக இறைவன் மீது இருக்கிற நம்பிக்கையில நாம் துணிந்து போராடுகிற பொழுது பல பல காரியங்களை நம்மால் நம்முடைய வாழ்க்கையில் சாதிக்க முடியும். பேசுபவர்கள் சாதிப்பதை தள்ளி போடுகிறார்கள் என்ற அர்த்தம். பேசுபவர்கள் ரிஸ்க் எடுக்க, துணிச்சலாக முடிவெடுக்கிற தள்ளி போடுறாங்க அப்படின்னு அர்த்தம். நீங்க பேசுபவர்களாக இருக்க போகிறீர்களா அல்லது செயல்படுபவர்களாக இருக்க போகிறீர்களா? சிந்தித்து பார்த்தவர்களாக பக்தியோடு இந்த திருப்பலியில் பங்கு பெறுவோம். இறைவன் நம் ஒவ்வொருவரையும் ஆசிர்வதிப்பாராக. ஆமென்.
நிலத்தின் விளைவு மனித உழைப்பின் பயணமான தப்பத்தை முகப்பு கொடுக்கின்றோம். இது எங்களுக்கு வாழ்வளிக்கும் உணவாக மாற்றிடும் இறைவன் என்று வாழ்த்த பெறுவாராக. அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, என்னுடையதும் உங்களுடையதுமான இப்பலி எல்லாமல்ல தந்தையாக இறைவனுக்கு ஏற்றதாகும்படி மன்றாடுவோம். ஆண்டவர் தம் திருப்பெயரின் புகழ்ச்சிக்காகவும் மாட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனிதத்தில் அவர் அனைத்து நன்மைக்காகவும் உமது கைகளில் ஏற்றுக் கொள்வாராக. ஆண்டவரே, எங்களுக்கு அருள் புரிய உம்மை வேண்டுகின்றோ. அதனால் மாண்புக்கு உரிய உமது திருமுன் நாங்கள் ஒப்பு கொடுக்கும் இக்காணிக்கை இறை பற்றின் அருளையும் நிலையான பேரின்பத்தையும் எங்களுக்கு பெற்று தருவதாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோ. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றுமுள்ள எல்லாமல்ல இறைவா, எந்நாளும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும். எங்கள் கடமையும் மீட்புக்கு உரிய செயலுமாகும். உம்முடைய அன்பு திருமகன் வழியாக நீர் மனித இனங்களை படைத்தது போல மிகுந்த கனிவிரக்கத்தால் அவற்றை புதுப்பிக்கவும் திருவுளமானீர். ஆகவே படைப்புகள் அனைத்தும் உமக்கு பணிபுரிகின்றன. மீட்பு அடைந்தோர் அனைவரும் உம்மை ஏற்றவாறு புகழ்கின்றனர். உம்முடைய புனிதர்களும் ஒரே இதயந்தோராய் உம்மை போற்றுகின்றனர். எனவே வானதூதர் அனைவரோடும் சேர்ந்து நாங்களும் உம்மை கொண்டாடி மகிழ்வுடன் எப்பொழுதும் அறிக்கையிட்டு சொல்வதாவது: தூயவர் தூயவர் தூயவர், வான்படைகளின் கடவுளாம் ஆண்டவர், விண்ணகமும் மண்ணகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஹோசன்னா. ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசீர் பெற்றவர். உன்னதங்களிலே ஹோசன்னா. ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்துக்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து இயேசு கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல்.
அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து இயேசு கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்கு உரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறை பொருள். உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோ, உமது உயிர்ப்பினையும் ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பு அளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். உம் திருமுன்னின்று உமக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்கள் என எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டுமென உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவியிருக்கும் அது திரு அவையை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் பேராயர் ஜார்ஜ் ஆண்டகை, எல்லா திருநிலையினர் ஆகிய அனைவரோடும் உமது திரு அவை அன்பில் நிறைவு பெறச் செய்தருளும். உயிர்த்தெழும் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதரர் சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து உமது திருமுக ஒளியினுள் ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், இவ்வுலகில் உமக்கு உகந்தவராய் இருந்தோர் ஆகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலை வாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்து மரமருள உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் மாட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. நம் ஆண்டவர் இயேசு நமக்கு கற்றுக் கொடுத்த ஜெபத்தை அனைவரும் சேர்ந்து ஜெபிப்போம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்ற பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல் மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்தோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதையும் தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலுமிருந்து எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள் உம்மை மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமுமின்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்திற்காகவும் எம் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் மகிழ்ச்சியுடன் காத்திருக்கின்றோம். ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டு செல்லுகிறேன், என் அமைதியை உங்களுக்கு அளிக்கிறேன் என்று உமது திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்கள் குற்றங்கள் குறைகளை பாராமல் உமது திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுளத்திற்கு ஏற்ப இங்கிருக்கும் எங்கள் அனைவருக்கும் அமைதியையும் ஒற்றுமையையும் அளித்தருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவருடைய அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக. இறைவன் நமக்கு தருகிற நிறைவான அமைதியை நம் அருகில் இருப்போரோடு பகிர்ந்து கொள்வோம்.
உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே எங்களுக்கு அமைதியையும் கொள்ளும் திருடலும் திறத்தும் இதோ இறைவனின் செம்மறி, இவரே உலகின் பாவங்களை போக்குகிறவர். இந்த செம்மறி தருகின்ற அன்பின் விருந்திற்கு அழைக்க பெற்றிருக்கிற நாம் ஒவ்வொருவருமே பேறு பெற்றோர். நான் தகுதியற்றவன், ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லி அருளும், எனது ஆன்மா நலமடையும். கிறிஸ்துவின் திருவுடலும் திரு ரத்தமும் நம்மை பாதுகாத்து நமக்கு நிலை வாழ்வு அளிப்பதாக. அன்புக்கினியவர்களே, இது நற்கருணை வழங்கும் நேரம். தகுதியுள்ள கத்தோலிக்க கிறிஸ்தவர்கள் மட்டும் முன்வந்து பெற்றுக்கொள்ளவும், மற்ற மத சபைகளை சார்ந்த சகோதர சகோதரிகள் இருக்கும் இடத்திலே அமர்ந்து இறைவனை வேண்டுங்கள். நன்றி. Dear brothers and sisters, now it is time for receiving Holy Communion. We request only the Roman Catholics who have prepared themselves to take part worthily to come and receive the Holy Communion. The others kindly remain in your place and worship the Lord in silence. Thank you.
மன்றாடுவோமாக. ஆண்டவரே, உம் தூய மறை நிகழ்வுகளின் கொடைகளை பெற்றுக்கொண்ட நாங்கள் உம்மை பணிவுடன் வேண்டுகின்றோ. அதனால் தமது நினைவாக நாங்கள் செய்யுமாறு உமது திருமகன் கட்டளையிட்டவை எங்களை அன்பின் வளர்ச்சிக்கு இட்டு செல்வனவாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோ. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூயாவியானவர் நம் ஒவ்வொருவரையும் நிறைவாய் ஆசீர்வதிப்பாராக. இறைவனின் ஆசி பெற்றவர்களாய் சென்று வாழுங்கள். திருப்பலி நிறைவேறிற்று. புனித தோமையார் ஜெபம். புனித தோமையாரை இந்திய நாட்டில் நற்செய்தியை அறிவித்து கிறிஸ்துவுக்காக ரத்தம் சிந்தி என் ஆண்டவரே, என் தேவனே என்று உமது விசுவாசத்தை அறிக்கையிட்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் மேல் ஆழ்ந்த பற்று கொள்ளவும் அவரை ஆவலோடு பின்பற்றி அவரது சாட்சிகளாக வாழவும் சக்தியை பெற்றுத்தாரும். இங்கு கூடியிருப்போர் அனைவரின் தேவைகளும் நிறைவேற மன்றாடும். எங்கள் பாதுகாவலரான புனித தோமையாரே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். ஆமேன்.